இப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறதா நடந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ப்ரமோலயே பார்த்துருப்போம். அரோராவையும், ஆதிரையும் தான் நெறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில ஆதிரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ வந்துட்டு அரோரா பத்தி நெறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க. அப்போது அரோராவுக்கு நெறைய அட்வைஸ் குடுக்குற மாரி குடுக்கும்போதுட்டு, பிக் பாஸ் வந்து நிறுத்தி, "நான் உங்கள அட்வைஸ் குடுக்க சொல்லல. நீங்க வந்து ஒரு ஒரு வொர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா ஆதிரைய நோஸ் கட் பண்ணியிருப்பாரு. அவங்களும் வந்துட்டு அதாவது அவர் பிக் பாஸ் பேசுறத பார்த்தா, அவர் வந்து அரோராவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அரோரா பற்றி சொன்னதுக்கு பிக் பாஸ் வந்துட்டு ஆதிரை நோஸ் கட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ஆதிரை ஃபஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் அரோரா பற்றி தான் சொல்லுவாங்க. அப்புறமா வியானாவை சொல்லுவாங்க. வியானாவை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவராலா அதாவது சுபிக்ஷா, ரம்யா, வியானா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கங்கிற கம்ப்ளைண்ட்ஸை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வியானா சொல்லுவாங்க, "நீங்கள் அப்படி சொல்கிறது தப்பு, நான் அதை பண்ணினேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சைடு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க வியானா. "நான் அந்த மாதிரி பண்ணல, நீங்கள் எப்படி என்ன சேர்த்து சொல்லலாம்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது ஆதிரை வந்து பெரிய இது மாதிரி சொல்லுவாங்க வியானா கிட்ட, "இங்கே என்னோட பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, உங்களோட பாயிண்ட்ஸை கேட்கல" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வியானா சரியான நோஸ் கட்டு, "அப்போ நீங்கள் என்னோட பாயிண்ட் பற்றி மட்டும் சொல்லுங்கள், மற்றவங்கள சேர்த்து சொல்லாதீங்கன்னு." ஆதிரைக்கு மூஞ்சி தொங்கி போச்சு. ஏன்னா ஆதிரை ரொம்ப கிளவராக சொல்கிற மாதிரி சொன்னாங்க. பட் வியானா சரியாக அடி கொடுத்தாங்க. வியானா வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. ஏன்னா இதில் பெரிய யாருமே ஒன்றும் பெருசாக ஷைன் பண்ணல. ஸோ வியானா இன்னும் கொஞ்சம் ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கமருதீனை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கமருதீனும் அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. கேட்ட உடனே வந்துட்டு பிக் பாஸ் சொல்லுவார், "நீங்கள் சொல்லி முடிக்கட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். கமருதீனை வந்து ஆக்சுவலாக யாரும் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் ஆயிருக்காரு." அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி வந்து உடனே கைத்தட்டி கிளாப் பண்ணி ஒரு செலிப்ரேஷன். இது எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்னே தெரியலை. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது எப்படி மக்கள் நம்புகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கமருதீனே ஓகே தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக தான் பதில் சொல்கிறாரு. ஆனால் பார்வதி பார்த்திங்கன்னா ஓவர் செலிப்ரேஷன். இந்த ஓவர் செலிப்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடே இல்லை. கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் கேட்பார். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, விஜய் சேதுபதி சார் கேட்க இன்னும் அந்த கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் தான் கூடுமே தவிர, அதனால் அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு எந்த நெகட்டிவும் கிடையாது. இந்த பிக் பாஸோட ஃபார்மேட்டே அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்ன வேணால் தப்பு பண்ணு, அதை வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா மக்கள் அனுதாப ஓட்டு இன்னும் அதிகமாகிடும். இது மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த ப்ரோவோக்கிங் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.